ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டிஷ் தாங்க. தேவையான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கல்லாய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்ன்றதை சொல்லவா? வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சாதத்துக்கு செஞ்சாங்க, வேறு லெவலில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக கீழே லெமன் சாதம் கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோ போய் பாருங்கள், அதே மாதிரி செய்யுங்க. கூட வந்து வாழைக்காய் வாங்கினீங்கன்னா இது மாதிரி செய்யுங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ கலாய் வந்து காயுது. ஸோ அதை உள்ளே போயிடலாமா வீடியோக்குள்ளே? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போயாச்சு. தேவையான அளவு எண்ணெய். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சி வரட்டும். ஸோ இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோம், பெரிய ப்ரொசீஜர்னால் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் மேட்டர் தான். கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் தேவையான அளவுக்கு. கடுகு நல்லா பொரியுது ஃப்ரெண்ட்ஸ், பொரிஞ்சு வரட்டும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஆட் பண்ணுறோம். நீங்கள் வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணாலும் சரி, கம்மியாக ஆட் பண்ணாலும் சரி, செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிகமாக ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை. ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் ப்ளஸ் நீங்கள் எல்லாத்துக்குமே வச்சுட்டு சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? புதுசாக வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் சேனலை ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வாழைக்காய், அதை வந்து இது கூட ஆட் பண்ணுறோம். இது கூட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வதங்கின வெங்காயத்து கூட இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் 1.5 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது பெரிய ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுவோம். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இந்த டிஷ்ஷை ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வேறு லெவல் டிஷ்னே சொல்லலாம். எங்கள் வீட்டில் எது செஞ்சாலும் நான் விடவே மாட்டேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும் எங்கள் அம்மாவோட கைப்பக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் உங்களை கமெண்ட்ஸ் கோசம் வெயிட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக மறக்காத ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ பார்த்தோன்னே. ஸோ அவ்வளோதாங்க, மெத்தடு அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கிளாஸ் தண்ணி. ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் அடி பிடிக்கும். ஸோ அதனால் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரட்டும். ஓகேங்களா? தண்ணியில். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பதம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நல்லா வெந்து தண்ணினா வற்றி, ஸோ இது மாதிரி தான் இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும்.
தண்ணினா வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்க்க சொல்லி ஒரு பிடிக்கலான்ட்டு.